ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நியூ வீடியோ. நான் உங்கள் பினோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேருக்கும் புது வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்குது. நம்மளால் ஆனால் சிலருக்கு லோன் கிடைக்காது. சில பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸு செட் ஆகாது. அதனால் ஃபைனான்ஸு நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் ஹேண்ட் வண்டி ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைப்போம். செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்க போகிறது பிரச்சனை இல்லை. நம்ம எப்போவுமே புது வண்டினாக்கா நம்ம வண்டி வாங்கி எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டிக்கலாம். செகண்ட் ஹேண்ட் வண்டின்ற போது நம்ம சரியான விதத்தில் பார்த்து வாங்கலைன்னாக்கா அந்த வண்டியால் நம்மளுக்கு செலவு தான் வருமே தவிர நம்மளால் ஒரு 4 காசு சம்பாதிக்க முடியாது. அதனால் நம்ம ஒரு வண்டி வாங்க போகும்போது போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு சில விஷயங்கள் முடிவு பண்ணி இந்த வண்டி இப்படி தான் நம்ம வாங்கணும் அப்படின்றது முடிவு பண்ணி தான் நம்ம அந்த வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணவே போகணும். டீலர்கிட்ட போகிறோம் இல்லைன்னா ஒரு வண்டி விற்கிறவங்க கிட்ட போகிறோம் அப்படின்னாக்கா அவங்க சொல்கிற அமௌண்ட் எல்லாம் நம்ம கொடுத்து வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் அதுதான். அவங்க 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு ஐடியா வேணும். நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம அந்த வண்டி வாங்கணுமா வேண்டாமா அப்படின்றத பற்றி நம்மளுக்கு முடிவெடுக்க முடியும். அதனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சில விஷயங்கள் நம்மளோட மைண்டில் வச்சுக்கிட்டு தான் போகணும். அந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் சொல்கிறேன். அந்த விஷயங்கள் நம்ம முடிவு பண்ணி அந்த படி தான் நம்ம போகணும். அவங்க என்ன தான் சொன்னாலும் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது. அதனால வீடியோ முழுசாக பாருங்கள். என்னென்ன விஷயங்கள் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க. விஷயம் நம்ம என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே எங்கே ஓட்ட போகிறோம், எதுக்காக நம்ம செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்க போகிறோம் அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம சில பேர் கம்பெனிக்கு ஓட்ட போகிறோம், சில பேர் பேங்கு அந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கு இல்லையா, அங்கே ஓட்ட போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் டாக்ஸி ஓட்டுறதுக்காக ஊபர் ஓலா பண்ணுற ஆன்லைன் டாக்ஸியில் ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குவாங்க. அதாவது நம்ம எதில் ஓட்ட போகிறோம் அப்படின்றது முதல்ல நமக்கு கிளியராக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வண்டி செலக்ட் பண்ணலாம். டீசல் வண்டி வேணுமா, பெட்ரோல் வண்டி வேணுமா, கேஸ் வண்டி வேணுமான்றது அதை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஓட்ட போகிற இடம், அதாவது ஒரு பேங்குக்கு ஓட்ட போகிறோம்னாக்கா அங்கே மந்த்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ஒரு 2000 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஓடும். அப்படி இருக்கும்போது நம்ம டீசல் வண்டிக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம டீசல் வண்டி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம பெட்ரோல் வண்டி கூட சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெட்ரோல் வண்டி ஏன் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுனாக்கா, பெட்ரோல் வண்டிக்கு டீசல் வண்டியை விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி, மைலேஜ் அதிகமாக கிடைக்கிறதுனால டீசல் வண்டிக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ வர டீசல் வண்டிகள்லாம் பழைய வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேட் சொல்லுவாங்க. ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தான் 5 வருஷம் வண்டிக்கே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஓட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம பெட்ரோல் வண்டி கம்மி ரேட்டில் கிடச்சிதுன்னா வாங்குறதே பெட்டர். ஏன்னா பெட்ரோல் வண்டி செகண்ட் ஹேண்டு வாங்கும்போது நம்மளுக்கு அதுக்கு மெயின்டெனன்ஸு பெட்ரோல் வண்டிக்கு பொதுவாகவே கம்மி. டீசல் வண்டினாக்கா ஒரு 5 வருஷமான வண்டினா ரொம்ப செலவு வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம வண்டி வாங்கிட்டு செலவு பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு நிறைய ரன்னிங் இருக்குன்னாக்கா நீங்கள் டீசல் வண்டிக்கு போகிறதுல தப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ரன்னிங் இருக்கும்போது அது ஃபியூல் எக்கனாமிலையும் ப்ரைஸ்லேயும் நம்மளுக்கு ஆவரேஜ் ஆகி கிடைக்கும், லாபம் வரதில்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம டீசல் வண்டி செலக்ட் பண்ணலாம். கம்மியாக ஓடுதுன்னாக்கா பெட்ரோல் வண்டி எடுக்கலாம். அதிகமாக ஓடுதுன்னாக்கா இன்னும் சிஎன்ஜி வண்டி ஏதாவது பார்ட்ஸ் கிடைக்குதுன்னாக்கா நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஏன்னா எவ்வளோ ஓடி இருக்குன்றதை பொறுத்து பார்த்து வாங்கிக்கணும். வண்டியோட கண்டிஷன் பார்த்து வாங்கிக்கணும். அது நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்னாடி நம்மளே முடிவு பண்ணிட்டு தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு போகணும். இல்லைன்னா அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகி நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுவோம். அதுக்கு தான் இது முன்னாடியே சொல்கிறது. இதுதான் முதல் விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம எங்கே ஓட்ட போகிறோம், எந்த வண்டி நம்மளுக்கு பெட்ரோல் வண்டியா டீசல் வண்டியா கேஸ் வண்டியான்றது நம்ம முதல்ல நம்மளுக்குள்ளே நம்ம முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டியை பார்க்குறதுக்கு போகணும். இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று வண்டி வாங்கணுமேன்றதுக்காக வாங்கிடுவோம். அப்படி பண்ணவே கூடாது. அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். இது முதல் திங் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல் இன்ஜின் வேணுமா டீசல் இன்ஜின் வேணுமான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாடல் வண்டி நம்ம வாங்க போகிறோம். அதாவது ஒரு மாருதி வண்டி வாங்க போகிறோம், மாருதி டிசைர் வாங்க போகிறோம், இல்லை வேகனர் வாங்க போகிறோம், அது மாதிரி எத்தியோஸ் வாங்க போகிறோமா, இனோவா வாங்க போகிறோமா, சைலோ வாங்க போகிறோமா, அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது இல்லையா. அந்த மாடலில் எந்த மாடல் நம்ம வாங்க போகிறோன்றது நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிக்கணும். நம்மளுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும், இந்த மாடல் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாடல் வாங்க போகிறேன்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது, ஒரு 2000 மாடல் வண்டி இல்லை 2002 மாடல் வண்டி இருக்குனாக்கா இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4 இடத்துல முன்னாடியே விசாரிச்சுக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரிக்கலாம், இல்லை தெரிஞ்ச யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட விசாரிக்கலாம். இல்லைன்னா 4 டீலர்ஷிப்பில் போய் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக விசாரித்து கேட்கலாம், எவ்வளோ இருக்குது இந்த ப்ரைஸ் வண்டிகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுனாக்கா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாடல் வண்டி இந்த வருஷத்து வண்டிக்கு இந்த ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு
மைண்டில் ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை நம்ம இது வந்து விசாரிக்காமல் டைரெக்டாக போனோம்னாக்கா அவங்க சொல்கிற ரேட்லேருந்து 5-10 கம்மி பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே நம்ம ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நம்மளுக்கு வண்டி வாங்கும்போது கொஞ்சம் பேரம் பேசுகிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த ப்ரைஸு முடிவு பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னாக்கா அங்கே போய்ட்டு வண்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பிரச்சனைன்னு இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம வண்டியோட ப்ரைஸை அவங்க கேட்குறதுலேருந்து நம்ம குறைக்க முடியும். இது நம்மளுக்கு வண்டியோட ப்ரைஸே தெரியாமல் நம்ம போகிறோம்னாக்கா அவங்க பேசுகிற விலைக்குலேருந்து ஏதாச்சும் சின்ன அமௌண்ட் குறைச்சி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், இந்த வண்டிக்கு ஒரு பழைய வண்டிக்கு எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குன்றது நம்ம விசாரித்து போனீங்கன்னாக்கா அது நல்ல விஷயம். இது 2வது திங்ஸுங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, 3வது விஷயம் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வண்டி வாங்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயங்க. இதில் நம்ம பழைய வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு 4 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு தானே நம்ம வண்டி வாங்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அமௌண்ட்டுக்கு வண்டி வாங்க போகிறோன்றதுல நம்ம உறுதியாக இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு 4 லட்ச ரூபா இருக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்களேன். அந்த 4 லட்ச ரூபாய்க்கு தானே நம்ம வண்டி வாங்க போகிறோம். நம்ம 2வது திங்ஸில் சொன்ன மாதிரி அந்த வண்டிக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம 4 லட்ச ரூபாய்க்கு எந்த மாடல் வண்டி கிடைக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வண்டி வாங்க போகும்போது நம்ம இந்த டீலர்கிட்ட போகிறோம், இல்லைனா ஒரு டைரெக்டாக ஒரு வண்டி வாங்க போகும்போது நம்மக்கிட்ட 4 லட்ச ரூபா தான் இருக்குது, நம்ம இந்த ப்ரைஸுக்கு தான் வண்டி வாங்க வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு காரணவசாலும் அவங்ககிட்ட சொல்லவே கூடாது. எந்த ஒரு இதுலேயும் நீங்கள் சுச்சுவேஷன்லேயும் இந்த 4 லட்ச ரூபாய்க்கு தான் நான் வண்டி வாங்க வந்திருக்கேன் அப்படின்றது நம்ம சொல்லவே கூடாது. நீங்கள் 4 லட்ச ரூபாய்க்கு தான் வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களுக்கு என்ன அவங்க உங்களை கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கே என்ன ட்ரபிள் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, 2 வகையாக நம்ம பார்க்கலாம். அப்படின்னா ஒன்று, நீங்கள் 4 லட்ச ரூபாய்க்கு தான் வண்டி வாங்க போகிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அவர் டீலர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வண்டி விற்கிறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது தான் இருக்காங்க. அல்லாது உங்களுக்கு ஒரு புது வண்டி எடுத்து நல்ல வண்டியை பார்த்து கொடுக்கணுன்றதெல்லாம் அவங்களோட வேலை கிடையாது. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி 4 காசு சம்பாதிக்கலான்னு தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளா வாண்டடாக போய் எனக்கு 4 லட்ச ரூபாய்க்கு தான் நான் வண்டி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபஸ்ட்டு திங்கின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை ஒரு 3 லட்ச ரூபா வண்டியை காமிச்சிட்டு இது 4 லட்சம் 4.5 லட்ச ரூபாய்க்கு வருதுங்க அப்படின்ற மாதிரி உங்களை காமிக்குவாங்க. அப்புறமா விலை குறைக்கிற மாதிரி ஒரு 50,000 குறைச்சிட்டு உங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு அந்த வண்டி உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்ம 4 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்க வந்திருக்கோமே, நம்மளுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த வண்டியோட ஆக்சுவல் ப்ரைஸ் 3 லட்சம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளை அப்படி ஒரு வகையில் ட்ரபிள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2வது ஒரு ட்ரபிள் பண்ணுறதுக்கு சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 லட்ச ரூபான்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வண்டி இருக்குது சார், கொஞ்சம் டிமாண்டான வண்டி இருக்குது, இது நிறைய ஓடலை, அதுக்கு 5.5 லட்ச ரூபா அப்படின்னுவாங்க. அப்போ 5.5 லட்ச ரூபான்றது நம்மளுக்கு 1.5 லட்ச ரூபா அதிகம் இல்லையா. அப்போ நம்ம வேணான்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கனாக்கா, இல்லை சார் இதுக்கு அவ்வளோ ஓடாத வண்டி, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கரண்டில் இருக்குது, நிறைய பேர் இது பார்த்துட்டு போயிருக்காங்க, ஒருத்தங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றலாம் சொல்லி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி கேஷ் பண்ணுறதா இருந்தாக்கா உங்களுக்கு நாங்கள் பார்த்து பண்ணி கொடுக்கலாம் சார், ஒரு 50,000 ரூபா கூட கம்மி பண்ணி கூட கொடுக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்மளும் சுற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு வண்டி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும்போது என்ன ஆகுன்னா, நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்க வண்டியை. நம்ம 4 லட்சத்துக்கு தான் வண்டி வாங்க போனோம், நம்ம 5 லட்சத்துக்கு கடைசியில் வண்டி வாங்கிட்டு வருவோம். ஆக மொத்தம் நம்மளுக்கு 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கடமாயிடும். அவன் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக அந்த வண்டியோட ப்ரைஸே 4 லட்சம் தான் இருந்திருக்கும், நம்மளை 5.5 லட்சம்னு சொல்லிவிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு விற்பாங்க, அதாவது 1 லேக் எக்ஸ்ட்ரா. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னாக்கா, இவங்க எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணி அதிகமான ப்ரைஸில் விற்கிறாங்களோ, அதிகமான லாபத்தை எடுத்து விற்கிறாங்களோ, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ்ஸ் இருக்கும். அதனால அவங்க நம்மளை ஏமாற்றி தான் எப்படியும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அது அந்த ஒரு இதில் விழக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முன்னாடி சொல்கிறேன், நாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்க போகிறோன்ற விஷயமே அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. எல்லா வண்டியும் பாருங்கள், 4 லட்ச ரூபா வண்டியும் பாருங்கள், 3 லட்ச ரூபா வண்டியும் பாருங்கள், 5 லட்ச ரூபா வண்டியும் பாருங்கள். நம்ம என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட 4 லட்சம் தான் இருக்குது இல்லையா, நம்ம 5 லட்ச ரூபா வண்டியை பார்த்துட்டு அந்த 5 லட்ச ரூபா வண்டியில் என்னென்ன ஏதாவது டிஃபெக்ட் இருக்கான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதிலிருந்து ஒரு 50,000 குறைச்சிட்டு 4.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு நல்ல வண்டியாக பாருங்கள். அந்த 5 லட்ச ரூபா வண்டியை 4.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு லாபமாக இருக்கும். அதர்வைஸ் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு சொன்னாக்கா அவங்க நம்மளை சீட் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதனால் எந்த ஒரு வண்டி வாங்க போகும்போது நம்ம அந்த அமௌண்ட்டு வெளியே சொல்லாமல் நீங்கள் எல்லா வண்டியும் பார்த்துட்டு பண்ணுறது முக்கியமான விஷயம். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். 3வது விஷயம். அடுத்து 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வாங்க போகிறோம், செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்க போகிறோம். அதனால நம்ம போயிட்டு ரொம்ப எல்லாம் அலசி பார்த்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம வண்டி வாங்காமல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது.
நம்ம வண்டி பார்க்குறோம், ஓரளவுக்கு ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிற செலவாக இருந்துச்சுனாக்கா நம்ம அவங்கக்கிட்ட பேசி அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்க போகும்போது எப்போவுமே ஃபுல் கண்டிஷனில் இருக்காது வண்டி. அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம இந்த வண்டி பார்க்கவே போகணும். அங்கே போயிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னாக்கா அவங்களும் டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்க ஒரு வேளை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்கணும். அது என்னென்னா, நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்க போகிறோம். நம்ம வண்டி வாங்கி வேணும்னா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாங்கி நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் போனோம். இல்லைன்னா அங்கே போனோடனே அது சரியில்லை சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் பேசி தான் இருக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது மைண்டில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னாக்கா நம்ம எடுத்துக்கலாம் வண்டி. அதுவும் நம்ம ஒரு வண்டி பார்க்க போகும்போது இந்த 4 விஷயத்தை நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்கிட்டு தான் போகணும். இது முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் போகணும். இதுலேருந்து சேஞ்ச் வரக்கூடாது. சேஞ்ச் வந்துச்சுனாலுமே நம்ம ஏதாச்சும் ஒரு வண்டி வாங்கி நம்ம அதில் மாட்டிக்கிடுவோம். அப்படி இருக்காமல் நம்ம இது மைண்டில் வச்சு நம்ம அங்கே போய் வண்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகணும். வண்டியை வாங்க போகும்போது இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகும்போது ஒரு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க நல்லா பார்த்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது பார்த்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது பார்க்கல அப்படின்னு மெக்கானிக் யாரும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளாவே இன்ஸ்பெக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அது என்னென்னு நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்ஸாக போடுவோம். அதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் நம்ம எந்த வண்டியும் எடுக்கக்கூடாது. ஏன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறதுக்குனாக்கா, ஒரு 4 லட்சம் ரூபா கேட்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணாக்க இந்தந்த வேலைகள் இருக்குது, அந்தந்த வேலைகள் இருக்குது சார் அப்படின்னு நம்ம ஓனர்கிட்ட அந்த டீலர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டிலேருந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட் குறைக்க தேவையில்லை. ஒரு 50% எந்த வேலை இருக்கோ, இப்போ 4 டயர் மாற்றினாக்கா 20,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். அப்போ அந்த 20,000 ரூபாயில் நீங்கள் ஒரு 10,000 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு நம்ம பேரம் பேசலாம். பேசுகிறதுக்கு தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எடுத்தாச்சுனாக்கா நம்மளுக்கு எந்தெந்த வேலைகள் இருக்குது இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டி எடுக்கவே போகணும். இதெல்லாம் நம்மளுக்கு செட்டாக நம்மக்கிட்ட இவ்வளோ பைசா தான் இருக்குது, இப்படி இருந்தால் தான் நம்ம வண்டி வாங்குவோம், டீலர்கிட்ட போய் தேவையில்லாமல் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம மைண்டு செட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரே இடத்துல வண்டி பார்த்து எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல போய் நம்ம விசாரிப்போம். ஏகப்பட்ட வண்டி இருக்குது, ஏகப்பட்ட டீலர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி வண்டியை உடனே இன்றைக்கே எடுத்துடணுன்ற மாதிரி எல்லாம் போய் எடுத்துடக்கூடாது. விசாரித்து 4 இடத்துல விசாரித்து பொறுமையாக எடுக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்ஸ்பெக்ஷன் வீடியோ நம்மளுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம், பாய்.